ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த மாதுளம்பழத்தோட விதைகள்லாம் தரையில் போட்டு வச்சு எதுவுமே வளரலைங்க. கடைசியில் வெக்ஸ் ஆனனா இதுக்கு செடி எங்கடா வாங்கலாம், பக்கத்தில் நர்சரியுமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த செடியை வந்து வாங்கினேங்க. வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் காய்ச்சிருக்கு. ஒரு சில வருஷமாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் பூ கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் காய்க்கும் சின்ன சின்ன காயாகி விழுந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதுளம்பழம் செடியில் மாதுளம்பழம் வந்து காய்ச்சிருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து காஞ்சி போச்சு. அது ஏன்னு தெரில, தொட்டோன்னா டபால்னு கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி ஆகுது. இது என்ன ரீசன் எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லி கொடுங்க. என்ன பண்ணலாம், இது எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இருக்குது, அதில் ஓட்டை விழுந்துருக்கு. கொஞ்சம் பெரிய காயானதுமே அது வந்து இதாகி போயிடுதுங்க. இதுக்கு யாராவது விவசாயி இருந்தீங்கன்னா ஐடியா கொடுங்க. பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாதுளம்பழம் செடி வேணால் மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.